ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சங்கரம் சிவசங்கரம். ராமராஜ்யத்தில் சுவாமி சந்நிதிக்கு எதிரில் 37 அடியில் ஒரு கொடிமரம் பிரதிஷ்டை செய்யப்பட்ட போது 37 அடியில் ஒரு பாம்பு ஏறுவதை தாங்கள் பார்த்ததாகவும் அது சுவாமியின் குண்டலினி சக்திதான் என்பது தங்களுக்கு தெரியும் என்றும் தங்களுடைய அருளுரை பதிவு ஒன்று கூறுகிறது. குண்டலினி சக்தி என்பது மனித உடலில் மூலாதாரத்தில் ஒரு சிறிய பாம்பு உருவில் ஒளிந்திருக்கும் சக்தி என்று கூறப்படுகிறது. அப்படியானால் இறைவனுக்கும் இதே போல குண்டலினி சக்தி இருக்கிறதா? அதுவும் பாம்பு உருவில் தான் இருக்குமா? மூலாதாரத்தின் 3 கனலை அப்படிங்கிறது தான் ஔவையார் பாடிய பிள்ளையார் ராகவல். நம்ம எல்லார்கிட்டையுமே அந்த மாதிரி இருக்குது. அதுதான் குண்டலின்னு சொல்லக்கூடியது. அது வெர்டிப்ரேன்றீங்க இல்லையா, அவங்க முதுகு அங்கேருந்து ஆரம்பித்து உங்கள் சாஸ்திராரம் வரைக்கும் போகிறது. இப்போது நம்ம யாகம் பண்ணோம், இங்கே ரொம்ப பெரிய யாகமெல்லாம் பண்ணியிருக்கோம். அதாவது ஃபியூ லேக்ஸ் பட்ஜெட்லலாம் பண்ணியிருக்கோம். இப்படி திருப்பிடாம நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த யாகத்தெல்லாம் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம போயிடுவோம். அன்றைக்கி நைட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிஜமாகவே ஒரு பெரிய டிவைன் ஸ்னேக் எனர்ஜி, இதில் பார்த்தா பாம்பு அப்படியே போனதெல்லாம் தெரியும். இந்த படங்களில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த யாகத்தில் அது வளைஞ்சி எல்லா யாக குண்டத்தையும் சுற்றிக்கிட்டு ப்ளஸ் பண்ணிட்டு போனது இந்த படத்தில் தெரியும். அங்கே வைக்கிறாங்க, நீங்கள் அப்புறம் போய் பாருங்கள். அதனால் மூத்தோர் சொல் வார்த்தை அமிர்தம். பெரியவங்க என்னெல்லாம் சொன்னாங்களோ எல்லாம் அமிர்தம் மாதிரி தான். அதனால் மேலையார் செய்வனகள்ங்கிற வார்த்தையை ஆண்டாள் பயன்படுத்துகிறார். நம்மிலும் மேலான அறிவுடையவர்கள் என்னெல்லாம் சொன்னாங்களோ என்னெல்லாம் செஞ்சாங்களோ அதை பிளைண்டாக நீ ஃபாலோ பண்ணால் போருங்கிறாங்க. அதனால் ஒவ்வொருத்தருடைய உயிர் நிலையும் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இன்னொரு இடத்துல இருக்குது. நான் கைலாச யாத்திரை ஒரு 11 தடவை பண்ணியிருக்கேன். கைலாசம் டிபெட் சைனாவில் இருக்குது. அங்கே போகிற வழியில் சிர்கான்னு ஒரு இடம் இருக்குது, பங்கு அண்ட் சிர்கா. அங்கே நாகலோகம் இருக்குது. நான் அதுக்குள்ளேயே போயிருக்கேன். உள்ளே போகிறதுன்னா நீ ஃபிசிக்கலாக இறங்கி இல்லாமல் போயிட்டு வர்றதில்ல. அந்த இடத்துக்கு போய் உனக்கு ஞானம் இருந்தால் எல்லாத்தையும் பார்க்க முடியும். ஸோ அங்கே நிஜமாகவே இருக்குது. இந்த உலகத்தில் எத்தனை உடம்புங்க இருக்கோ இந்த ஃபேஸோட பாம்பு உடம்போடு அங்கே இருக்குது. இப்போ திருப்பதி வெங்கடாலபதினா அந்த பாம்புக்கு ஃபேஸ் வெங்கடாலபதி மாதிரி இருக்கும், உடம்பு பாம்பாட்டு இருக்கும். ஒரு சின்ன கிரேடலில் ஒரு குழந்தை இருக்கும், சின்ன ஒரு 3-5 வயசு குழந்தையோட ஃபேஸ் இருக்கும், பாம்பு உடம்பு இருக்கும். இப்போ இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவராசிகளுக்கும் அந்த மாதிரி நாகலோகத்தில் இருக்குது. நீங்கள் அந்த காலத்தில் வஞ்சி கோயில்னா மணாலனை மங்கையின் பாகியம் கணவனை கண்கண்ட தெய்வமெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த நாகலோகத்துக்கு போய் அங்கே இருக்கிற விளக்கு எடுத்துன்னு உயிரை காப்பாற்றுறாங்க. அந்த மாதிரிலாம் சினிமாவில் வந்துருக்கு இல்லையா. அதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச ஓல்டு மேட்டரை வச்சு தான் இந்த கதையெல்லாம் வருகிறது, ஒன்றும் சும்மா இல்லை. மகாபாரதத்தில் உலுப்பின்னு ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த உலுப்பி யாருன்னு சொன்னால் நாகதேவத்தை. அண்டு அர்ஜுனன் அந்த ராஜசூய யாகம் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் போகிறான் இல்லையா. அப்போ அந்த உலுப்பி கூட இவன் குடும்பம் நடத்தியிருக்கான். அண்டு 2 பேருக்கும் ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு பேர் பப்ருவாகனன். பின்னால் இவன் எல்லா கௌரவர்களெல்லாம் அழிச்சிட்டு தர்மராஜன் திருப்பியும் பட்டாபிஷேகம் பண்ணணும். அதுக்காக அந்த குதிரையை எடுத்துக்கிட்டு போவாங்க. அந்த குதிரையை யாராவது பிடிச்சிட்டாக்கா அவங்கக்கிட்ட சண்டை போடணும், இல்லைன்னா தி அக்செப்ட் யுவர் சுப்ரீம் பவர் சவரனிட்டின்னு அர்த்தம். அப்படி போகிற போது இந்த பப்ருவாகனனுக்கு வந்திருக்கிறது அர்ஜுனன் நம்ம அப்பான்னு தெரியவே தெரியாது. ஏன்னா அந்த நாகராணி இருக்கா இல்லையா, அவளுக்கு பிறந்தவன், உலுப்பிக்கு பிறந்தவன். ஸோ 2 பேருக்கும் சண்டை நடக்குது. அதில் பப்ருவாகனன் கொல்லப்படுறான். அப்போது அந்த அம்மா என்ன பண்ணுறா, அம்மாக்காரி நேராக நாகலோகத்துக்கு போய் அங்கே ஒரு மணி இருக்கும், அதை கொண்டாந்து தன் மகனை திருப்பியும் உயிர்ப்பித்தாள்னு மகாபாரதத்தில் கூட இருக்குது. ஸோ இதெல்லாம் புராணத்தில் நீங்கள் ஏதோ படிக்கிறீங்கன்னு நினைக்க வேண்டாம், நிஜமாகவே இருக்கிறது தான், எல்லாத்துக்கும் இருக்குது. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய குண்டலினி எனர்ஜிக்கும் அங்கே இருக்கக்கூடிய இதுக்கும் கனெக்ஷன் இருக்கும். இப்போது நீங்கள்லாம் முருகர்னோடனே ஒரு மயில் மேலே கையில் வேல் வச்சுக்கிட்டு ஒரு குட்டி பாப்பாவாட்டம் கிரீடத்தெல்லாம் வச்சுக்கிட்டு இப்படி உக்காந்துருப்பான்னு நினைக்கிறீங்க. முருகர் அப்படிலாம் இருக்க மாட்டார். முருகர் பாம்பு. அவர் பேரே நாக சுப்ராயுடு, நாக வடிவத்தில் இருக்கிற சுப்பிரமணியன், சுப்ராயுடு அப்படின்னு அர்த்தம்.
உங்கள் தமிழ்நாட்டுக்கு என்ன தெரியுமா பேர்? மற்ற லாங்குவேஜில் உங்களெல்லாம் என்ன சொல்லி கூப்பிடுவாங்க தெரியுமா? அவங்க அரவவாள்ளு அப்படின்வாங்க. அரவம்னா பாம்பு. நீங்கள்லாம் பாம்புக்காரங்க. தமிழ்நாட்டில் அரவா நாடுன்னு ஒன்று இருந்தது. அந்த அந்த இருந்தவங்கெல்லாம் பாம்புங்க. நீங்கள் பார்க்குற நாகப்பட்டினம் பாம்பு சம்மந்தப்பட்டது, நாகர்கோயில் பாம்பு சம்மந்தப்பட்டது. இப்படி இந்தியாவை சுற்றி பல இடங்களில் இந்த மாதிரி எப்படி உங்களுக்கு வந்து கர்நாடகா ஸ்டேட்டு, தமிழ்நாடு ஸ்டேட்டு, ஆந்திரா ஸ்டேட் இருக்குதோ அந்த மாதிரி நாகலோகத்துலேயும் நிறைய பிரிவுகள் இருக்குது. வேறு வேறு இடங்கள் அதெல்லாம் இருக்குது. எங்கப்பா முருகர் இப்படி தான் இருப்பார். நீங்கள் மயில் மேலே குழந்த ஒரு கிரீடம் வச்சுன்னு உட்காந்துக்கு மாதிரிலாம் நினைக்கிறீங்களே, அப்படி இருக்க மாட்டார். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதான் முருகருடைய ஃபார்ம். எப்படி இருப்பார்? ஓம் 3ஆம் நம்பர் எழுதுனா அது ஓம். இது மயில். இந்த மயில் மேலே உட்காந்துன்னு இருக்கக்கூடிய இந்த வடமொழி ஓம் இல்லையா, அதுதான் முருகர். நீ கந்தசாமி கோயில்லையும் திருப்பூர் கோயில்லையும் பார்க்குற சிலையை நினச்சிக்கிட்டு முருகர் தானே உனக்கு ஜென்மத்துக்கு கிடைக்காது. அதே மாதிரி பிள்ளையாருன்றீங்க. நீங்கள் பிள்ளையார் நீ பார்க்குற மாதிரி இருக்க மாட்டார், இப்படி தான் இருப்பார். தேங்காய் குடுமி தான் அவருடைய மூஞ்சி. அதனால தான் நீங்கள் கலசம் வைக்கிற போது தேங்காய் குடுமி வைக்கிறீங்க. அவருடைய வாயில் ஒரு ஓம் இருக்குது, வயிற்றில் ஒரு ஓம் இருக்குது, கை இப்படி வச்சுருக்காரு, மயில் மேலே அவரும் உட்காந்துருக்காரு. இதுக்கு மயூர கணபதின்னு பேர். இதுதான் ஒரிஜினல் பிள்ளையார். இப்படி தான் இருப்பார் அவர். ஸோ பல விஷயங்கள் நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கும் நிஜமாக இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். இது வந்து ஒரு தவநிலைக்கு போய் உனக்கு அந்த தேர்ட் ஐ ஆக்டிவைஸ் ஆகணும். இந்த 2 கண்ணை வச்சு பார்க்குற போது இந்த உலகத்தில் பார்க்குற இந்த பில்டிங் இதெல்லாம் தெரியும். இந்த இடத்துல ஒரு லைட் இருக்குது, அதான் தேர்ட் லைட்டுன்றது. இந்த எனக்கு இருக்குது பார்த்தியா, அந்த இடத்துல ஒரு ப்ளூ லைட்டு நிறுத்திக்கிட்ட பாருங்கள். இது வரணும். இது வந்துச்சுன்னா உனக்கு தெரியாத ரகசியமெல்லாம் தெரியும். There are more secrets in the heaven than what you can imagine on the earth, oh Mr. Horatio அப்படின்னு ஷேக்ஸ்பியரில் ஒரு டைலாக் வரும். மனிதருக்கு தெரியாத பல தெய்வீகமான விஷயங்கள் இருக்கின்றன அப்படின்னு ஷேக்ஸ்பியரில் ஒரு டைலாக் வரும். அந்த மாதிரி சாதாரண நிலையில் இந்த 2 கண்ணை வச்சுக்கிட்டு பார்க்குற போது தெரியாதுன்னு. அதனால தான் வள்ளலார் சொல்கிறார், ஆணி பொன்னம்பலத்தே நான் கண்ட காட்சி அற்புத காட்சி அடின்னு வரும். பொன்னம்பலம்னு ஒன்று இருக்குது, ஏன்னா கோல்டன் பிளேஸ் இருக்குது. அதில் நான் பார்த்த காட்சி அற்புத காட்சி அப்படின்னா ஐ காண்ட் எக்ஸ்பிளைன், ஐ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸுங்கிற அர்த்தத்தில் சொல்லிவிட்டு என்ன பார்த்த வள்ளலார் என்ன சொல்கிறார், ஜோதி மலை உண்டாச்சுதடி, ஒரு லுமினேட்டட் ஜோதி இல்லையா, அந்த மாதிரி ஒரு மலையை பார்த்தேன். 7 திரைக்கு பின்னால் நான் கண்ட அதிசயம் என்னென்று சொல்வேன் அடி. 7 திரைகள் இருக்குது நம்ம உடம்புல. இது 4வது, இது 5வது, இது 6வது, இது 7வது. இந்த 7 திரையும் யாருக்கு விலகிச்சோ இல்லையா அவங்களுக்கு இதெல்லாம் தெரியும். இந்த இடத்துல இருந்து ஒரு ஒயிட் பீம் ஆஃப் லைட் ஆகாசம் வரைக்கும் போகும். கொண்டா இதெல்லாம் அனுபவிச்சு சொல்கிறேன். நான் புக்கில் வளர்கிற ஆளே கிடையாது. என்னுடைய தலைக்கு மேலே பாருங்கள் ஒரு ஒயிட் லைட் போதாம். இதுதான் 7வது திரைன்றது இங்கேருந்து. ஸோ இந்த இடம் 6, இது 7. இதுதான் வள்ளலார் சொல்கிறது. 7 திரைக்கு பின்னால் நான் கண்ட அதிசயம் என்னென்று சொல்வேன் அடி, ஜோதி மலை உண்டாச்சுதடி, நான் பெற்ற பேரு ஓதி முடியாதது என்ன, நான் பெற்ற பேர் சாமி அறிவாரடி. எனக்கு என்ன நடந்ததுன்னு சாமிக்கு தான் தெரியும், எனக்கு என்ன தெரியும். நான் பெற்ற பேர் சாமி அறிவாரடின்னு சொல்லிவிட்டு அதனுடைய எக்ஸசிக் மூடுக்கு போய் ஐயோ சாமி அறிவாரடி அப்படின்னு முடிப்பார். தட் இஸ் அ லெவல் யூ வில் ரீச். You will be really going to ecstatic level when you go to these heights and all. இது யாரோ லட்சத்தில் கோடியில் ஒருத்தருக்கு தான் இது ஆக்டிவைஸ் ஆகும். உங்களுக்கு இன்னும் ஆக்டிவைஸ் ஆகலை. அதனால் இந்த இடத்துல கடவுள்லாம் இருந்தால் கூட உங்களால் பார்க்க முடியாது. இதெல்லாம் வரணும். இந்த இடத்துல நீல ஜோதி வரணும். நீங்கள்லாம் ப்ளூ கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த ப்ளூ கான்ஷியஸ்னுடைய பேர் என்ன? அதுதான் கிருஷ்ணர். அவர் பேர் என்ன? நீல பிந்து மாதவ். பிந்து வைக்கிற இடத்துல இருக்கிற நீல ஜோதி மாதவம் செய்தவன் அர்த்தம். நீல் பிந்து மாதவ் இந்த இடத்துல இருக்கார் கிருஷ்ணர். ஸோ இந்த 2 இருக்கு இல்லையா, அதுக்கும் கிருஷ்ணர் தான் பேர். கண்ணுக்கும் பேர் கிருஷ்ணர் தான். இந்த தேர்ட் இருக்கு இல்லையா, அதுதான் நீல் பிந்து மாதவன் சொல்லக்கூடியது. இந்த கிருஷ்ணருங்கிறது யாருக்கு கிடைச்சிச்சோ, இந்த ப்ளூ லைட் யாருக்கு கிடைச்சிச்சோ
அவங்களுக்கு எல்லா ரகசியம் தெரியும், தெரியாததே இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அதான் நீங்கள் பாடுறது நீல வண்ண கண்ணா வாடா நீ ஒரு முத்தம் தாடா அப்படின்லாம் சொல்கிறீங்க இல்லையா, இதுதான் சொல்கிறாங்க. நாட் தட் குழலுதும் கிருஷ்ணன் இஸ் டான்சிங் ஆன் ஏ சர்பெண்ட், இதுதான் சொல்கிறாங்க அவங்க. நீல வண்ண கண்ணு. இந்த உலகத்தில் யார் உயர்ந்த நிலைகளையெல்லாம் தொட்டாங்களோ அவங்க எல்லார்கிட்டையும் கிருஷ்ணர் தான் இருக்கார், இந்த இடத்துல இருக்கார் அவர். ஸோ பல வகையான புராண கதைகள் ஒரு படிநிலையில் இருந்த பிரிமிட்டிவ் சொசைட்டியில் இருந்தவங்களுக்கு புரியறதுக்காக சொல்லப்பட்ட விஷயங்கள். அதான் உங்களுக்கு புரியாது, அதனால் ஒரு கதை மாதிரி சொல்கிறது, இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்ங்கிற மாதிரிலாம் சொல்கிறது. கிருஷ்ணர் காளிங்க நர்த்தனம் பண்ணாருன்னு சொல்லுவாங்க. காளிங்க நர்த்தனம் பண்ணுறது என்னென்னு பாம்பு மேலே டான்ஸ் ஆடுறது கிடையாது. இந்த இடத்துல இந்த குண்டலினி பாம்பு இருக்கு இல்லையா, அதை அடைஞ்சிட்டாருன்னு அர்த்தம். ஞான பூதரத்து உச்சியில் அருணகிரி சொல்கிற மாதிரி முருகன் அந்த நிலையை அடைஞ்சிட்டான்றதை சொல்கிறதுக்காக அப்படி சொல்கிறாங்க. ஸோ எல்லாமே அந்த காலத்தில் இருந்த ஜனங்களுக்கு இந்த அளவுக்கெல்லாம் நாலேஜ் கிடையாதுன்றதுனால தே செட் இன் ஸ்டோரி ஃபார்மேட்ஸ், ஒரு கதை வடிவத்தில் சொல்கிறது. ஜனங்களுக்கு அதுதான் புரிஞ்சது. இப்போ நான் இங்கே தான் உட்காந்துன்னே இருக்கேன், ஆனால் இப்போ கூட என்னை யாராவது எந்த நாட்டிலிருந்து நினச்சாலையும் அவங்க சீரியஸாக என்னை நினச்சாங்கன்னா அதாவது ஒரு 4 minutes நினைக்க வேண்டியிருக்கும். ஏன்னா அதெல்லாம் இந்த ஒலியில் போயிட்டே இருக்கும். இந்த ஒலி வந்து 1,86,000 மைல் ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுது. அதனால் நீ ஒரு செகண்ட் நினச்சானா எனக்கு வராது, 4 minutes நினச்சானா என்னால் பார்க்க முடியும், ஒன்றால் பார்க்க முடியாது. அவங்க வந்தாங்க, ரொம்ப பழைய ஃபாலோவர்ஸ் அவங்க என்ன நினச்சாங்க, நான் வந்தோன்னு சொன்னேன் நீங்கள் என்ன நினச்சிங்க அப்படின்னு சொன்னேன். இது மாதிரி சொல்ல முடியும், இட்ஸ் ஆல் பாசிபிள். இதை சொல்கிறதும் உண்டு, சொல்லாத வைக்கிறதும் உண்டு. சம்டைம்ஸு அவங்களுக்கு நம்பிக்கை வரணுன்றதுக்காக சொல்கிறோம். அவங்க நினச்சா நமக்கு தெரியும்னு அவங்களுக்கு நம்பிக்கை வரணும் இல்லையா, அதுக்காக சொல்கிறது. இல்லைன்னா தெரிஞ்சால் கூட தெரியாத மாதிரி தான் இருப்போம். தீஸ் ஆர் திங்ஸ் கால்டு அக்கல்ட் பவர்ஸ். இது எல்லா மகான்கள்கிட்டையும் இருக்கும். ஆனால் அவங்க ஜீவன் முக்தனாக இருக்கணும், அவங்களுக்கும் இந்த நீல வண்ண கண்ணு தெரிஞ்சிருக்கணும், இந்த இடத்துல சாஸ்திரம் ஆக்டிவேட்டாக இருக்கணும். இப்படி இருந்தால் என்ன வேணால் பண்ணலாம். என்னை பற்றி ஓலையில் வரும், நேரிலே தேவரும் வந்தமர்ந்து நின்னிடத்தில் உசாவி செல்வர், இது பொய்யனி நீ வேட்டை சுட்டிடு அப்படின்வார் விஸ்வாமித்திரர். நீ இருக்கிற இடத்துக்கே தேவர்கள்லாம் வந்து உன்னை பார்த்து பேசிட்டு போகிறாங்க, இது மாத்திரம் இல்லை நீ சொன்ன இந்த ஓலையை கொளுத்திடு அப்படின்வார். அவ்வளோ சேலஞ்ச் பண்ணி சொல்லுவார். இப்படியெல்லாம் இருக்குன்னா உங்களுக்கு நம்பிக்கை வருதா? நிஜம்தான். இதெல்லாம் நான் எல்லா தேவர்களையும் பார்த்துருக்கேன், எல்லா கடவுளையும் பார்த்துருக்கேன். நான் இங்கே போட்டுக்கிறதெல்லாம் நான் பார்க்குற கடவுள் தான். நான் எதை பார்க்குறேனோ அது இந்த கேமராவில் காட்டுறது. இதே கேமரா மாதிரி தான், ஏதோ ஒரு மொக்க கேமரா இருந்திருக்கும். இங்கே நான் பார்த்து காட்டியிருக்கிற எல்லா கடவுளுடைய ஃபார்ம்ஸும் நான் பார்த்தது தான், நான் பார்க்காத எதையும் சொல்கிறது இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமாக அனுபவம் வரும். ரத்னகிரியில் ஒரு சாமி இருக்காங்க, எனக்கு 54 வருஷமாக தெரியும். அவர் சொல்லுவார், உனக்கு வர்ற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வர்றதில்லை, எனக்கு வேறு மாதிரி வருது அப்படின்வார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி வரும். அவருக்கு வர்ற அனுபவம் என்ன, அவர் ஒரு கண்ணாடி வச்சுருக்காரு, கண்ணாடிக்கிட்டு ஒரு விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்கும், ஒரு வேல் வச்சுருப்பார். அதுக்கு சாயா புருஷ லட்சணம்னு பேர். ஒரு சின்ன குகை வச்சுருக்காரு, அந்த குகைக்குள்ளே போய் உக்காந்துட்டு காலையில் தியானம் பண்ணுற போது ப்ராக்டிஸ் ஒவ்வொரு பீரியட் தான் வரும், திடீர்னு வராது. இவங்களுடைய ஆத்மா இருக்கு இல்லையா, அது அந்த கண்ணாடியிலே தெரியும். அதுதான் சாயா புருஷ லட்சணம்ன்றது. நம்முடைய ஆத்மாவினுடைய நிழல் அங்கே தெரியும்னு அர்த்தம். அதுக்கு நம்மளே பார்த்துக்கலாம். அது அவருக்கு கிடைக்கிற அனுபவம். எனக்கு கிடைக்கிற அனுபவம் என்ன, எல்லாத்தையும் பார்க்கவே முடியும். எந்த டிவைன் எனர்ஜி இருந்தாலையும் நம்மளால் கண்ணால் பார்க்க முடியும், இந்த கேமராலையும் காட்ட முடியும், நெருப்பில் பார்க்க முடியும். இது இன்னொரு விதம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபார்மில் வரும். அண்டு இது காரணம் என்னென்னா, இதுக்கு முன்பிறவைகளில் இப்போ வள்ளலார் இருக்கார், அவரும் கண்ணாடி முன்னால் தான் வந்து முருகனை பார்த்தார். கந்தசாமி கோயில் பக்கத்தில் அவங்க வீடு இருந்தது, 12 வடமலை மேஸ்திரி ஸ்ட்ரீட், அந்த இடத்துல இருந்தார் அவர். அப்போ அவர் கந்தசாமி கோயிலுக்கு முதல்ல போனார், வடிவடியம்மன் கோயிலுக்கு அடுத்து போனார். அதுக்கப்புறம் சிதம்பரம் நடராஜரை பார்த்துட்டு வடலூரில் செட்டில் ஆகிட்டார். ஏன்னா சிட்டியில் இருந்த ஜனங்கள்லாம் தொந்தரவு பண்ணுவாங்கன்னு வில்லேஜாக அலைஞ்சிருக்கார் அவர், தன்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி. ஸோ அவர் இந்த மாதிரி கண்ணாடி முன்னால் ஆரம்ப காலத்தில் கண்ணாடி முன்னால் வேலை வச்சுக்கிட்டு பூஜை பண்ணி அந்த தரிசனங்களை பெற்றவர். எனக்கு என்னுடைய வழிமுறைகள் வேறு, இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஏன்னா இந்த ஜோதி இருக்கு இல்லையா, அது கூட கடவுள் தான். ஜோதி சுயம், ஜோதி பரம். உனக்குள்ளேயும் ஜோதி தான் இருக்குது, பரம்னா வெளியே, அதுவும் அதுதான். ஜோதி சுயம் ஜோதி பரம்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்குது. இது ஆக்டிவைஸ் ஆன பின்னால் உனக்கு எல்லாமே தெரியும்.
இப்போது நான் வந்து முதல்ல காயத்ரி உபாசனை பண்ண ஆரம்பித்தேன். அப்போது சாந்தானந்த சுவாமின்னு ஒருத்தர், புதுக்கோட்டை சாந்தானந்த சுவாமின்னு வாங்கல, சேலத்தில் ஸ்கந்தாசிரமம்னு கோயில், அம்பாள் கோயிலெலாம் கட்டியிருக்காரு. ரொம்ப பெரிய தபஸ்வி. அவர் ஒரு பிரிவில் விஸ்வாமித்திராக இருந்தவர். அந்த ஒரு அதாவது அவங்கெல்லாம் திரும்பி வராங்க உலகத்தில், அந்த மாதிரி அவர் விஸ்வாமித்திராக இருந்திருக்காரு. ஸோ எனக்கு நான் சபரிமலைக்கு போயிட்டு அங்கே யாகம்லாம் பண்ணுவாங்கள்ல, மேல் சந்தியெல்லாம் உட்காந்துட்டு அங்கே உட்காந்துன்னு இருப்பேன். அதுக்கப்புறம் நானும் டெய்லி யாகம் வளர்த்து பண்ண ஆரம்பித்தேன். மெட்ராஸ்க்கு வந்தப்புறம் அண்ணா நகரில் எனக்கு வீடு. அப்போ 48 நாள் நான் அந்த நித்திய ஹோமம் பண்ணி முடிச்சுட்டு எனக்கு தரிசனம் கிடச்சிது. 48வது நாள் காயத்ரியுடைய தரிசனம் கிடச்சிது. ஒரு 2.5-3 அடியில் இருந்தாங்க. அவங்க காலை கூட நான் தொட்டு கும்பிட்டேன். நெருப்பு மாதிரி இருந்தது. வந்தாக்கா அவங்கெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்குவாங்க. மாதிரி காயத்ரி என் பெயர், நான் யஜ்ஞ தேவத்தை, சூரிய பத்தினி. இதான் அந்த அம்மா சொன்னது. சூரியனுடைய மனைவி நான். யஜ்ஞங்களுக்குன்னா ஹோமங்களுக்கெல்லாம் நான் தான் வந்து ஹெட்டு. காயத்ரி என்னோடய பேர். உனக்கு என்ன வர வேண்டும் கேள். நீங்கள் யார் வீட்டுக்காரனும் பண்ணியானா ஒரு பிஸ்கட் பேக்கெட்டு, பழம் எதனா வாங்கிட்டு போவீங்க இல்லையா, அந்த மாதிரி எந்த பெரிய தேவதைகள் வந்தாலையும் அவங்க உங்களுக்கு முதல்ல ஏதாவது கொடுப்பாங்க. ஆனால் உனக்கு என்ன வர வேண்டும் கேள் அப்படிங்கிறாங்க. நான் எல்லா கடவுளையும் பார்த்துருக்கேன். நான் எதுவும் வேணான்னு சொல்கிறாள். நான் எதுவுமே வேணான்னு சொல்கிறாள். எனக்கு ஒன்றும் வேண்டியது இல்லை அப்படின்னேன். இல்லை, நான் வந்தால் ஏதாவது கொடுக்கணும் கேளு. நான் சொன்னேன், சரி, என்னை யார் எப்போ பார்க்க வந்தாலும் இல்லைன்னு சொல்லாமல் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுக்குற ஒரு நிலையிலே என்னை எண்ணிக்கி வையினேன். அது வரம், அதுதான் பலித்தமாக அது. அதனால் நம்ம சம்ரேஷனால ஏதோ ஒன்று கிடச்சினே இருக்கும். சாக்லேட் கிடைக்கும், பழம் கிடைக்கும், ஏதோ பிரசாதம் கிடைக்கும், ஏதோ ஒன்று கிடச்சினே இருக்கும். இது அங்கே கொடுத்த வரம். இது ஜனங்களுக்கு புரியாது. அதாவது ஸ்ரீசங்கர் பாபாவுக்கு அக்கௌண்ட்டே கிடையாது, பர்ஸே வச்சுக்க மாட்டேன், பணத்தை தொடக்கூட மாட்டேன். அப்போ எப்படி இவ்வளோ பெரிய இன்ஸ்டிடியூஷன் நடத்துகிறேன்னா சங்கல்பம்னு பேர். மைண்டில் என்ன நினைக்கிறோமோ அந்த தாட், எண்ணியாங்கு இதுவரை எண்ணியே திண்ணியராக பெறேன், வேண்டியாங்கு இதெல்லாம் தவம் யாண்டும் முயலப்படும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை மெட்டலைஸ் பண்ண முடியும். இது வந்து பொம்மை வரைக்கிற வித்தை கிடையாது. தாட்டில் வந்தால் அது நடக்கும், அடுத்த நிமிஷம் எல்லாம் நடக்கும். அந்த மாதிரி நடக்கும். நான் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தது காயத்ரியை. அதுக்கப்புறம் பிப்ரவரி மாதம் கும்பமேளாக்கு போனேன், 1985. அப்போ நான் என்கிட்ட ஒன்றுமே இருக்காது. ஒரு சட்டை கூட போட மாட்டேன், செருப்பு போட மாட்டேன். ஐயப்பசாமி வேஷ்டி ஒன்று கட்டியிருப்பேன், ஒரு டவல், ஒரு கோபால் பல்புடியோர், ஒரு ஜுவல்னா பேக் இருக்கும். அவ்வளோதான் என்னுடைய பிலாங்கிங்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு டைம் அந்த ஹரிக்கி பயிரின்னுவாங்க, அதுதான் ஹரித்வாரில் மெயின் ஸ்பாட். அதாவது பெருமாளுடைய பாதங்கள்னு அர்த்தம். அங்கேருந்து தான் கேதார் பத்ரிக்கெல்லாம் யாத்திரை ஆரம்பிப்பாங்க எல்லோரும். அங்கே அந்த பேக் இப்படி ஓரமாக வச்சுட்டு நான் தண்ணியில் ஃபஸ்ட்டு டைம் முங்குறேன். ஒரு பச்சை பாவாடை கட்டிக்கிட்டு ஒரு குழந்தையாட்டும் வந்துட்டா அந்த அம்மா, கங்கை தாய். இடுப்பில் கை வச்சுன்னு, அங்கல் இத்தனை சால்கே பார்த்து அப்பாயோ நானேக்கு இல்லையா அப்படின்னா. மாமா, இவ்வளோ வருஷம் கழிச்சு இப்போ தான் என்கிட்ட குளிக்க வந்துக்கிறியான்னா. நான் எவ்வளோ கிழவனாக இருப்பேன் யோசனை பண்ணு. கங்கை என்ன மாமான்னு கூப்பிட்றான்னா, முருகர் என்ன மாமான்னு கூப்பிடுவார். அடுத்த காட்சிக்கு வரேன். கங்கை என்ன சொல்கிறா, மாமா இவ்வளோ வருஷம் கழிச்சு இப்போ தான் குளிக்க வந்திருக்கியா அப்படின்னா. அது அப்படியே காணாமல் போயிடும். அதுக்கப்புறம் நான் கைலாஸ் போனேன். ஓம் பர்வத்துன்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே பெரிய மலையில் ஓம்னு ஐஸில் எழுதி இருக்கும், அந்த ஃபார்மேட் இருக்கும். அங்கே ஒரு 4.5 அடி உயரத்தில் பிள்ளையாரை பார்த்தேன். நான் நேரில் பார்த்தேன். இப்படி இந்த பஞ்சகாட்சம் அந்த கோவெல்லாம் வச்சுக்கிட்டு இப்படி பேசலை. அதுக்கப்புறம் கைலாஸ் போனேன். கைலாஸில் ஒரு குழந்தையாட்டம் முருகர் வந்தார். வந்து கைலாசம் நிறைய இந்த வாட்டர் மார்க்ஸ் இருக்கிற கல்லுங்கள்லாம் இருக்கும். இந்த தண்ணியில் ஓடி 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 சின்ன கல்லுங்க மேலெல்லாம் பாதம், வில்லம்பு, வேலு, சூரியன், இந்த மாதிரிலாம் வரும். அந்த மாதிரி இவ்வளோ கல்லை அள்ளி என் கையில் கொடுத்தாரு. கொடுத்துட்டு, மாமா இதை வச்சு அப்பாவுக்கு பெரிய கோட்டை காட்டு அப்படின்னு. அப்பா என்ன சிவபெருமான், அவருக்கு இதை வச்சு ஆன்மீகத்தில் எதையாவது நீ சாதி அப்படின்னு பிளஸ்ஸிங் நிஜமாக கொடுத்தாரு. கல் ரொம்ப நாள் இருந்துச்சு என்கிட்ட, எல்லோரும் கொடுத்தேன். இதெல்லாம் யார் கேட்டாங்களோ கொடுத்தேன். இந்த மேலே கூட கொஞ்சம் இருந்துச்சு, பிற்கா இல்லையாலாம் எனக்கு தெரியாது. அதுக்கடுத்து இந்த முருகனுடைய தரிசனம்லாம் ஆச்சு. அதுக்கப்புறம் என் காதில் யாரோ சொல்கிறாங்க, நீ வந்து அஜ்மீரி கந்தூரி தர்காவுக்கு போ அப்படிங்கிறாங்க. என்னடா நம்ம கைலாசில் உட்காந்துக்கிறோம், நம்மளை போய் அஜ்மீர் தர்காக்கெல்லாம் போக சொல்கிறாங்களேன்ட்டு சரின்னு டெல்லி வந்துட்டு அஜ்மீருக்கு போனேன். போயிட்டு அங்கே உட்காந்து தியானம் பண்ணியிருக்கிற போது அந்த சமாதிக்குள்ளே இருக்கார் இல்லையா, அவர் பேர் ஷாயின் ஷா. அக்பருக்கு
குழந்தை இல்லாது இருந்துச்சு. அந்த நேரத்தில் அவருடைய ஆசீர்வாதத்தினால் ஒரே ஒரு குழந்தை பிறந்தது. அண்டு அந்த ஷாயின் ஷாக்கு அஜ்மீரில் இருக்கிற தர்கா, அவன் தான் குரு அவருக்கு. அங்கே போன போது அவர் எனக்கு தரிசனம் கொடுத்தார். என்ன நம்புறவங்கெல்லாம் உங்கள்கிட்ட வருவாங்க, நீ அவங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணு, நான் உனக்கு ஆசீர்வாதம் பண்ணுறேன் அப்படின்னார். இது ஆச்சு. அது ஆன உடனே நான் மெட்ராஸ்க்கு வந்தேன்னா, அப்போது ஒரு ஆள் வந்தார் என்கிட்ட. நான் கர்நாடகாலேருந்து வரேன், சிந்தாமணின்னு ஒரு ஊர், அங்கேருந்து வரேன். என் பேர் சனாவுல்லா பாய். என் ஒய்ஃபை பேய் பிடிச்சிருக்குது, எங்கெங்கேயோ போகணும், எங்கள் முஸ்லீம் தர்கா அங்கெல்லாம் போனோம், எங்கேயும் சரியாகலை. அப்போது மெட்ராஸில் அமித் பாயின்னு ஒரு குஜராத்தி இருக்கார். நான் வந்து பிவிசி பைப் ஃபேக்ட்ரி வச்சுருக்கேன் சிந்தாமணியில், அதுக்கு அவர் டீலரு. அவர் தான் சொன்னார், இந்த மாதிரி பாபான்னு ஒருத்தர் இருக்காரு, போய் பாருங்கன்னு உங்கள்கிட்ட வந்துக்கிறேன்னாரு. நான் ஒரு 15 ஊதுவத்தி எடுத்து அவர் கையில் கொடுத்து, டெய்லி ஒன்று ஏற்றினே வாப்பா 5 நாளைக்கு என்ன. அவர் போனார். போயிட்டு ஒரு 2-3 வீக்ஸ் கழித்து என்கிட்ட வந்தார். வந்து ரொம்ப அதிசயம் நடந்துச்சு பாபான்னார். என்னன்னு, முதல் ஊதுவத்தி ஏற்றினன்னைக்கே என் ஒய்ஃபை பிடிச்ச பேய் போயிடுச்சு. நிஜம். இருந்தாலையும் நீங்கள் சொன்னீங்கன்னு 5 நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் எங்கள் முஸ்லீம் மத தலைவர்கள்லாம் என் ஒய்ஃபை கூட்டின்னு போய் காட்டினேன். அவங்க இல்லை எல்லாம் போயிடுச்சு, இப்போ நார்மலாக ஆகிட்டான்னு சொன்னாங்க. அதனால் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லலான்னு வந்துக்கிறேன். என்னுடைய பைப் ஃபேக்ட்ரியில் தயாரிக்கிற ஒரு பைப்புக்கு உங்கள் பேர் சங்கரான்னு வச்சுட்டேன். நான் மார்க்கெட்டில் போய் கேட்டுப்பார், இருக்கான்னு எனக்கு தெரியாது. சங்கரான்ற பிவிசி பைப்புன்னு தான் அது கர்நாடகா சிந்தாமணி பாய் வச்ச பேர். நிஜம் நடந்த இன்சிடெண்ட் இது. இப்படியெல்லாம் நடக்கும், எல்லாத்துக்கும் இருக்கும். அது கூட விட்டுது இல்லை. அந்த அஜ்மீர் தர்காவினுடைய வம்சத்தில் வழின்னுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்தவர் இதில் இருந்தார், பங்களாதேஷில். அவர் பேர் வந்து அப்துல் ரஹ்மான் சிஷ்டி. சிஷ்டின்றது அந்த அக்பருக்கு ஹெல்ப் பண்ணார் இல்லையா, அந்த பரம்பரை. அப்துல் ரஹ்மான் சிஷ்டி. நான் எப்பயோ படித்தேன், இந்தியா வீக்லேயே ஏதோ ஒரு பத்திரிக்கையில் இந்த மாதிரி பூட்டோ வந்து இவரை பார்க்கறதுக்கு போனார், உன்னை தூக்கில் போட போகிறாங்க அப்படின்னோடனே அவன் கெட் அவுட்டுன்ட்டான். நிஜமாகவே அவரை தூக்கில் போடுற போது அவர் வந்து பெனசீர் பூட்டோவை கூப்பிட்டு, இந்த மாதிரி ஒரு முஸ்லீம் செயின்ட்டுக்கிறாரு, அவர் சொன்ன மாதிரி நான் தூக்குக்கு போகிறேன், அதனால் நீ அவரை போய் பாருன்னு சொன்னார் அப்படின்னு. இந்த அம்மா அங்கேருந்து அவரை போய் பார்க்குது பங்களாதேஷில். அவர் சொல்கிறார், நீ பிரைம் மினிஸ்டர் ஆக போகிற அப்படின்னு சொல்லி. எங்கள் நாட்டில் டிக்டேட்டர்ஷிப் நடக்குது, எலெக்ஷன்லாம் கிடையாது. அந்த நேரத்தில் வேறு யாரோ இருந்தான், டிக்கா கானும் யாரோ ஒருத்தன் தான். அதனால் பாசிபிள் இல்லை ஏரோப்ளேனில் மாம்பழ கூட உருளும், அந்த நேரத்தில் நீ ஆயிடுவே அப்படின்னாரு. அதே மாதிரி யாரோ மாம்பழ கூட்டையில் பாம்பு வச்சு அவனை கொண்டு போட்டாங்க. அதுக்கப்புறம் பாகிஸ்தானில் எலெக்ஷன் நடந்தது, பெனசீர் பூட்டோ கெலிச்சிட்டா. அதுக்கு ஒரு 4 பிளேனை எடுத்துக்கிட்டு அந்த சாமியாரை பார்க்கறதுக்காக பங்களாதேஷ் சிட்டக்கா அங்கே போய் பிளெஸிங் வாங்கி வந்தாவன். எப்பயோ படிச்சிருந்தேன் நான். ஸோ அவரை தேடி நான் போனேன். அது ஒரு கதை. அவர் நான் போய் பார்த்தது கொண்டது அதெல்லாம் ஒரு கதை. இந்த மாதிரி வாழ்க்கையில் எவ்வளோ தெய்வீக விஷயங்கள். லாஸ்ட்டில் ஒன்று சொல்கிறேன், நிறைய இருக்குது, நான் எல்லாத்தையும் சொல்லினே இருந்த முடியாது. ஒரு நாள் நான் அங்கே தார்ச்சன்னு ஒரு இடம் இருக்குது கைலாஷில், அங்கே உட்காந்து தியானம் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ ஆகாசத்துலேருந்து 33 கோடி தேவர்களும் இறங்குறாங்க. அவங்க வாகனம், அவங்க எப்படி இருப்பாங்க, அந்த ட்ரெஸ்ஸு, அவங்க கிரீடம், அந்த மாதிரி செலஸ்டியல் ஸ்ப்ளெண்டர்னுவாங்களே, அப்படி இறங்குறாங்க எல்லோரும். இறங்கி வந்த உடனே அவங்க எல்லோரும் என்னை பார்த்து இப்படி கும்பிட்றாங்க. நான் பயந்து போய், நான் தானே உங்களை கும்பிடணும், நீங்கள் என்ன கும்பிட்றீங்கன்னு நான். அவங்க திருப்பியும் சாட்சாத் பத்ரி நாராயண் பகவான் ஹோ, நீ தான் சாட்சாத் பத்ரி நாராயண, ஆனாலும் உன்னை கும்பிட்றதுக்காக நாங்களாம் வந்திருக்கிறோம். நாங்கள் இப்படிலாம் நடக்குதுன்னா நீ நம்புறியா? ஜாலியாக பேண்ட் ஷர்ட் போட்டுன்னு வாட்ச் கட்டின்னு உட்காந்து. அதனால் ஆணி பொன்னம்பலத்தை கண்ட காட்சிகள்ன்ற மாதிரி இதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் ஜாலியாக உட்காந்துன்னு இருக்கேன். எனக்கு கிடைச்ச மாதிரி அலக்குன்னு ஒரு பெரிய சித்தர் இருந்தார், ரொம்ப பெரிய ஆள். கோடிசாமியும் கிட்ட நானும் அலெக்ஸ் சித்தரும் உட்காந்து இருக்கோம். அலெக்ஸ் பெரிய ஆள், ஒரு பெரிய மில்லு ஒன்னோரோட பையன். எல்லாத்தையும் விட்டு சும்மா ஒரு முக்கால் வேஷ்டி ஒன்று கட்டின்னு ஒரு கட் பனியன் போட்டுன்னு இருப்பார். ஒரே ஒரு ஜுவல்லாம் போய் தான் இருக்கும், பணங்கன்னு எதுவும் வச்சுக்க மாட்டார். ஒரு வித்தியாசமான ஒரு கோடிசாமி கிட்ட நான் அவரை பார்த்துருக்கேன். நானும் ஒரு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். அண்ணா நகரில் என் வீட்டில் கூட வந்து தங்கியிருக்காரு. திருவண்ணாமலையில் நாங்கள் 2 பேரும் ஒன்றா சுற்றியிருக்கோம். ஒரே இந்த இது இருக்கு இல்லையா, சேஷாத்திரி சுவாமி ஆசிரமத்தில் ஒரு ரூமெல்லாம் கொடுப்பாங்க, அந்த காலத்தில் 25 ரூபா. அங்கே 2 பேரும் எல்லாம் தங்கியிருக்கோம். அந்த மாதிரி
ஸோ அந்த அலெக்சித்தர், நான், கோடிசாமி 3 பேர் உட்காந்துன்னு இருக்கோம். கோடிசாமி இப்படி உட்காந்துருக்காரு, நான் ஒரு இடத்துல உட்காந்துருக்கிறேன். அலெக்சித்தர் கையில் 2 புக் இருந்தது. ஒன்று வந்து காஸ்பல் ஆஃப் ராமகிருஷ்ணா, இன்னொன்று கபீர்தாஸ். இவர் இங்கிலீஷ் தான் தெரியும் இவருக்கு. இவர் ஏதோ கேள்வி கேட்குறாரு. கோடிசாமி என்ன பண்ணுவார், உட்காந்துருந்தவர் அவர் கையில் இருக்கிற ஒரு புக்கை இப்படி பிடுங்குவார். அப்படின்னா அதில் ஒரு பேஜை திறப்பார். அவர் என்ன கேள்வி கேட்டாரோ அதுக்கு அந்த பேஜில் பதில் இருக்கும். இப்படி 1 மணி நேரம் 2 பேரும் பேசின்னு இருக்கிறாங்க. இந்த 2 புக்கை வச்சு இவர் கேட்குற எல்லா கேள்விக்கும் கோடிசாமி அப்படி ரேண்டமாக பதில் சொல்லியே போகிறாரு. இதெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கேன். அப்போ அலெக்சித்தர் கேட்குறாரு, சுவாமி வாட் இஸ் மை ரோல் அப்படிங்கிறார். அவர் எதுக்காக உலகத்தில் வந்திருக்காரு அப்படின்னு அவர் கேட்குறாரு, வாட் இஸ் மை ரோல்னு. கோடிசாமி சொல்கிறாரு, நீங்கள்லாம் சித்தர்கள் ரிஷிகள், நீங்கள்லாம் சித்தர்கள் ரிஷிகள். என்ன காட்டி? தாத்தா மகாவிஷ்ணு, நீங்கள்லாம் தாத்தாக்கு சப்போர்ட்னார். சிவசங்கர் பாபா தான் மகாவிஷ்ணு, அவருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக நீங்கள்லாம் உலகத்தில் வந்திருக்கீங்க, நீங்கள்லாம் சித்தர்கள் ரிஷிகள்னார். கோடிசாமி ஏன் போய் சொல்லணும், நீயே சொல்ல பார்க்கலாம். இது மாதிரி பல அனுபவங்களை ரசித்து ருசித்து எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பாட்டி காமாக உட்காந்துன்னு இருக்கோம். வரபோது வருது, நமக்கு என்ன ஒரு கிரீடமாக வைக்க போகிறாங்க, இல்லை அந்த ரோலை ப்ளே பண்ணுறதுனால எனக்கு என்ன நாளைக்கு லட்டு பூந்தி வந்துட போதான். ஆன்மீகம் என்பதே தியாகம்தான், ஃபுல்லாக தியாகம்தான் பண்ணும். உலகத்தில் இன்றைக்கி 40% கும்பிட்றாங்க ஏசுநாதரை. ஏசுக்கிட்டே என்ன இருந்துச்சு? ஒன்றும் கிடையாது. மலை மேலே போய் படுத்துக்குவார், யாரோ ரொட்டி கொண்டாந்து கொடுத்தா ஒரு வாய் போட்டுன்னு எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பாரு. நானாக வசதியான ஆள். ஏசுநாதர் ஒரு பறவைக்கு கூட ஒதுங்குவதற்கு கூடு இருக்கிறது, ஆனால் கடவுளுடைய பிள்ளையாகி இயேசுக்கோ தலை வைத்து படுப்பதற்கு ஒரு செங்கல்லும் இல்லைங்கிற நிலையில் ஏழையாக வாழ்ந்தாள். ஸோ அவர் பர்சனல் சைடில் அப்படி இருந்து கூட இந்த உலகத்தில் பாரு 30-40% வேட்டிக்கனில் போப்பாண்டவர் உட்காந்துக்கிறாரு. எல்லாரும் அவன் கலர் ட்ரெஸ் போட்டுன்னு சாம்பிராணி சட்டி ஆட்டின்னு மெழுகுவத்தி ஏற்றின்னு சுற்றினுங்கிறான். அவர் பரதேசியர் தான் இருந்தார். நிறைய யோசனை பண்ணுங்க. ஆனால் உலகத்தில் ஒரு அவதார புருஷனுங்கிறது என்ன? ஒரு டிவைன் எனர்ஜி ஆகாசத்திலிருந்து இறங்கி அந்த உடம்புக்குள்ளே வசிக்கும். அவதாரம் என்றால் இறங்கி வருவது, டிசெண்டிங் டவுன் ஃப்ரம் த ஸ்கைன்னு அர்த்தம். அப்படி எந்த உடம்புக்குள்ளே அந்த எனர்ஜி வருதோ, and they will know all these things, they will get all these occult powers and the spiritual acumen. இதில் உங்களுக்கே தெரியும். இப்போ சிரிடி பாபா இருந்தார், அவர்கிட்ட யாருன்னா போவாங்க, பாபா आपने चमत्कार कर दिया அப்படின்னுவாங்க. பாபா நீங்கள் ரொம்ப பெரிய அதிசயம் பண்ணிட்டீங்கன்னு. அவர் அல்லா மாலிக் அப்படின்வார். எனக்கு என்ன தெரியும், அல்லாஹ்க்கு தான் தெரியும். அவர் படி போயின்னு இருப்பார். திருவண்ணாமலை விசிறி சாமி இருந்தார். அவர்கிட்ட போய், சாமி உங்களை வந்து பார்த்தோம், எங்களுக்கு இது ஆயிடுச்சு அது ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. திஸ் பெக்கர் நோஸ் நத்திங், ஆல் மை ஃபாதர் அருணாச்சலா டஸ்ன்னுவார். இந்த பிச்சைக்காரனுக்கு ஒன்றும் தெரியாது, எல்லாமே அருணாச்சலேஸ்வரர் தான் பண்ணுறாரு அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன் பண்ணுவார். ஸோ எந்த ஒரு பெரிய மகானும் நிஜமாகவே கடவுளை புரிந்து கொண்டிருந்தால் அவனுக்கு தெரியும், ஆட்டு வித்தால் யார் ஒருவர் ஆடாதாரேன்னா அர்த்தம் என்னான்னு தெரியும். ஒரு பொம்மைக்கு கீ கொடுத்தா அது கிங்குன்னு அடிக்கும். அந்த மாதிரி உனக்குள்ளே இருந்து யாரோ இதெல்லாம் செய்கிறாங்க. இல்லை நீ பெருமைப்பட்டுக்கிறதுக்கோ கலர் ஈத்து விட்டு நிமிந்து போகிறதுக்கோ என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. உடம்புக்கு உள்ள ரூல்ஸ் வேறு, உள்ளகிற ஜோதிக்கு உள்ள ரூல்ஸ் வேறு. இதெல்லாம் தெரிஞ்சால் நீ அந்த மாதிரி சிம்பிளாக இருப்பேன். இந்த ஒன்றும் தெரியாத சாமியார் நாயங்கள்லாம் இருக்குல்ல, அதுக்கு தான் அழட்டிக்கும், பயங்கரமாக வேஷம் கட்டிக்கும், அப்படி தியானம் பண்ண மாதிரிலாம் பண்ணோம், இப்படியெல்லாம் பண்ணோம், எல்லாம் பண்ணோம். என்கிட்ட இந்த குழந்தை கூட வந்து அட்ராக்சிட்டு போயினேக்கலாம். When you really know that you have reached somewhere, you won't be bothered about people accepting it or respecting it. என்னை மதிக்கிறதுக்கு நீங்கள் யார்? என்னுடைய உயரங்களை எனக்கு தெரிஞ்சால் போகிறேன் இல்லையா? A wrong person can pose as a big saint and do people also. எப்படி வேணால் நடக்கலாம் உலகத்தில். அதனால் பணியுமாம் என்றும் பெருமை, அடக்கம் அமருள் உயிக்கும், அடங்காமே ஆறில் உய்த்து விடும், காக்க பொருள அடக்கத்தை ஆக்கம் அதனின் ஊங்கு இல்லை உயிர்க்கு. இதெல்லாம் திருவள்ளுவர் அந்த காலத்துலேருந்து சொல்லிட்டு போட்டார். இப்போ எவ்வளோக்கு எவ்வளோ நாம் காமன் கம்போஸாக இருக்குமோ நம்மளை பார்த்துன்னு இருக்காங்க. உங்கள் கம்ப்யூட்டர் கம்பெனிகள்லாம் அப்ரைசல்வாங்க. அந்த மாதிரி வி ஆர் அண்டர் அப்ரைசல் ஆல் த டைம். நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன பேசுகிறோம், எப்படி நடத்துகிறோம் ஒரு ஆர்கனைசேஷனை, இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. மேலே இதுக்கெல்லாம் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. நீ எவ்வளோக்கு அவ்வளோ கரெக்டாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ உன் பவர் ஜாஸ்தியாகின்னு இருக்கும். நீ அதை மிஸ்யூஸ் பண்ணுற அப்யூஸ் பண்ணுறேன்னாக்கா அதை பிடிங்கிடுவாங்க. இதுதான் பைபிள். தகுதி உடையவன் எவனோ அவனுக்கு எல்லாம் கொடுக்கப்படும், தகுதி அற்றவனிடத்திலும் உள்ளதும் பறிக்கப்படும்.
நீ தகுதியோடு இருந்தால் இன்னொன்று வந்துக்கிட்டே இருக்கும். தகுதி இல்லைன்னா கொஞ்சம் கொடுத்துருக்காங்களே அதையும் பிடிங்கிடுவாங்க, அடுத்த ஆள் கொடுத்துருவாங்க. இனி யாராவது இருப்பாங்களே டிசர்விங், அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ ஆன்மீகம் என்பது வாசித்து காணோனாதது தான், ரொம்ப பெரிய சப்ஜெக்டு. இதில் நீ உள்ளே போய் பார்க்கணும், உள்ளே பூந்து பார்த்து நிஜமாகவே சொந்த அனுபவங்களெல்லாம் உனக்கு வந்து ஒரு பாம்பின் கால் பாம்பறிங்கிற மாதிரி நாம் ஆன்மீகத்தில் இருக்கிற யாரையாவது பார்க்க போகிற போது அவங்க யார் என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும், அவங்களுக்கு நம்ம யாருன்னு தெரியணும், ரெண்டும் தெரியணும். அவங்களுக்கு நம்மளை தெரியணும், நமக்கு அவங்கள தெரியணும். இந்த மாதிரி அனுபவங்கள் வருகிற போது தான் உனக்கு எல்லாம் புரிய ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் கரெக்டு தான், இப்படிலாம் இருக்குது அப்படின்றது உனக்கு புரியும். அதனால் இந்த கேள்விக்கான விடை என்பது உலகத்தில் எல்லாமே பெரிய அதிசயம்தான். சாதாரணமாக ஜனங்க அந்த சாப்பிட்டு சாணி போட்டு ட்ரெஸ் பண்ணிக்கின்னு கல்யாணம் கட்டின்னு பனிக்குட்டி போகிறதுலையே இருக்காங்களே தவிர இந்த மாதிரி பெரிய விஷயங்களை தேடுறதுக்கு ஆள் இல்லை உலகத்தில். சி வாட் ஐ ஆம் சஜஸ்டிங், யார் தேடுறாங்க சொல்லி பார்க்கலாம். இப்போ நானே ஒரு சாமின்னு வச்சுக்கலாம், எங்கிட்ட வந்து என்ன கேட்க போகிறாங்க? ஒரு வேலை கிடைக்கணும், ப்ரொமோஷன் கிடைக்கணும், ஒரு கல்யாணம் நடக்கணும், ஒரு குழந்தை பிறக்கணும், ஒரு பொட்டை குழந்தை இருக்குது, ஒரு ஆம்பளை குழந்தை பிறக்கணும், இவ்வளோ தானே கேட்பாங்க. வேறு என்ன கேட்டுருவாங்க? இதற்கு இதுக்காகவா நம்ம பிறந்தோம்? இதுதான் ஆடு மாடு கோழி கூட பண்ணுது, அதுக்கு தான் வேலைக்கு சாப்பாடு கிடைக்குது, அதுவும் தான் கொட்டி போடுது, அதுக்கு தான் பொந்து கோகெல்லாங்குது எல்லாம். இதுக்காக நீங்கள் எல்லாம் பிறக்கலை. நீங்கள் ஒரு ஸ்னேக் அண்ட் லேடர் கேமில் சின்ன சின்னதாக செல்லான் என்ற தாவர சங்கமத்து எல்லா பிறப்பும் எடுத்து எடுத்து இழைத்து அரிதறிதும் மானிடர் ஆதல் அரிதுன்னு இன்றைக்கி மனுஷனாக பிறந்திருக்கீங்க. இது கிரேட்டஸ்ட் கிஃப்ட் ஆஃப் காட். ஒரு மனிதனுடைய உடம்புன்றது ரேஷனல் மைண்டு. பறவைகள் விலங்குகளுக்கெல்லாம் ரேஷனல் மைண்டு கிடையாது. அது ஒருத்தன் உதைக்கணும்னா வச்சிடும். மனுஷன் என்ன பண்ணுவான்? எதிரில் இருக்கிறாள் குண்டாக்குறான், நான் அவனை உதைக்க முடியாது அப்படின்னு சப்மிசிவ் ஆகிடுவான், வீக்காகிறவனை மிரட்டுவான். ஸோ இந்த ரேஷனல் மைண்டுங்கிறது மனுஷனுக்கு தான் கடவுள் கொடுத்துருக்காரு. பறவைகள் விலங்குகள்லாம் ஒன்றும் கிடையாது, அது முட்டணும்னா முட்டிடும். அந்த ரேஷனல் மைண்டு வச்சுக்கிட்டு நம்ம மேலே போகணும். அதுக்காக தான் கடவுள் நம்மளை மனுஷனாக படைச்சிருக்காரு. அரிதறிதும் மானிடர் ஆதல் அரிது. மானிடராக பிறந்த காலையும் கூண் கூடலாம் இல்லாமல் பிறக்கிறது இன்னும் கஷ்டம். இதுலேயும் தப்பிச்சு நீ வந்துட்டேனாக்கா தானமும் தவமும் செய்யணும். தானமும் தவமும் தாம் செய்வராயின் வானவர் நாடு வழி தெரிஞ்சிடுமே. யார் தானம் செய்கிறானோ, யார் தவம் செய்கிறானோ அவனை தேவலோகத்தில் எல்லாரும் வெயிட் பண்ணின்னு இருப்பாங்க, எப்போ வருவான்னு சொல்லிட்டுங்கிறது தான் வந்து இது அவையார் சொல்கிறது. அப்போ தானம் தவம்னா என்ன? உங்கள்கிட்ட துட்டே இல்லை, நான் எப்படி பாப்பா தானம் செய்யறதுன்றியா? வேறு எதுவும் இருக்கு இல்லையா? உடம்பு இருக்குது, அந்த உடம்பை வச்சு ஏதாவது ஒரு கோயிலில் உழவாறு பண்ணி செய்யலாம், இல்லை அந்த உடம்பை வச்சு ஏதோ ஒரு தொண்டு கூட செய்யலாம், தப்பு இல்லை. படிச்சிருக்கிற யாரோ ஒரு 2 ஏழை பசங்களுக்கு ஃப்ரீயாக படிப்பு கற்றுக் கொடுக்கலாம், இல்லை மந்திரம் கந்தனம் தெரியுன்னா யாருக்கோ வேதம் கற்றுக் கொடுக்கலாம். இதெல்லாம் வித்யாதானத்துக்குள்ள வரும். அப்படி ஏதோ ஒன்று உங்கள்கிட்ட இருக்குது, எதுவும் இல்லாமல் கடவுள் யாரையும் படைக்கலை. அதை நீ இந்த சொசைட்டியில் மாநிலம் பயிர் வாழ்வதற்கு ஒரு வல்லமையாக பயன்படுத்தினால் அது கூட தானத்துக்கு தான் வரும். அதுதான் தானம். தவம்னா என்ன? எது தாடி வளர்த்துன்னு கையில் குச்சி வெட்டிக்கின்னு காட்டில் போய் உட்காந்துக்கிறது கிடையாது. நல்லது கெட்டது ரெண்டுத்தையும் ஒரே மாதிரி பார்க்கறது வாழ்க்கையில். நன்றே வரினும் சீதையை விலகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை. அந்த மாதிரி நல்லது கெட்டது எது வந்தாலையும் வருத்தப்படுவதும் இல்லை, சந்தோஷப்படுவதும் இல்லை. உற்ற நோய் நோண்டல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு. அந்த மாதிரி உன்னால் ஆக முடியா நீ எங்கேயும் போக தேவையில்லை, இருக்கிற இடத்துல இரு, தவம் செய். எதையும் பாதித்து விடாத, எதனாலும் பாதிக்கப்படாத நிலை இருக்கு இல்லையா, அதான் தவம். எதையும் பாதித்து விடாத, எதனாலும் பாதிக்கப்படாத. யூ வில் நாட் பொல்யூட் எனி திங், நார் யூ வில் கெட் பொல்யூட்டட் பை எனி திங். இதுதான் ஹையஸ்ட் லெவல். உன்னால் பண்ண முடிஞ்சால் நீ காட்டுக்கே போக தேவையில்லை, ஜாலியாக இரு, அட்டடிச்சுன்னு சுற்றின்னு இரு. ஆனால் உன்னால் இதை சாதிக்க முடியணும், எதனாலும் டிஸ்டர்ப் ஆகவே கூடாது. அப்படி இருந்தியானாக்கா நீ தவத்தில் இருக்கேன்னு அர்த்தம். எல்லாராலையும் முடியுமா? ஒரு சின்ன விஷயம் வந்தாவே டென்ஷன் ஆகிடுறாங்க அவங்கெல்லாம். நல்லா யாராவது பாராட்டினா மூஞ்செல்லாம் அப்படின்னுது, யாராவது ஒரு வார்த்தை சொன்னால் சுருக்குன்னு மூஞ்சி வாடி போகுது இவங்களுக்கெல்லாம். அது தவத்துக்கீழே வராது. யாராவது காரி துப்புனா கூட உனக்கு கோபமே வரக்கூடாது. என்ன ஆனாலும் உன்னை யாராலையும் டிஸ்டர்ப் பண்ண முடியாதுங்கிற உயரங்களை நீ தொடணும். அப்போது யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் தட் வாஸ் பெனன்ஸ். தவம் சும்மா போய் கண்ண முடியும்னு கோகையில் கரடிக்கு போட்டியாக உட்காந்து தவமாகி போடுமா? அது நான் சொல்கிறத பண்ணணும், இதுதான் கஷ்டம். இப்போ குகைக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டா அது என்ன பெரிய விஷயம்? கரடி கூட தான் உட்காந்துக்குது, பெரிய விஷயம் கிடையாது. இது செய்ய முடிஞ்சால் நீ தவசின்னு அர்த்தம். ஓகேவா? இது பெரிய சப்ஜெக்ட், கேள்விக்குவா. கேரளாவை நமது நாட்டில்
காட்ஸ் ஓன் லேண்ட், கடவுளின் சொந்த பூமி என்று அழைக்கிறோம். இந்தியாவை தவிர மற்ற உலக நாடுகள் இயேசு கிறிஸ்து மற்றும் முகமது நபி என்ற 2 மாபெரும் அவதாரங்களை மட்டும்தான் இதுவரை பார்த்திருக்கின்றன. ஆனால் இந்தியா மட்டும் ஸ்ரீராமன், பகவான் கிருஷ்ணர், கௌதம புத்தர் என்று பல தெய்வ அவதாரங்களை பெற்றதோடு மட்டுமல்லாமல் ஞானிகளின் தேசம் என்றும் உலக மக்களால் போற்றப்படுகிறது. வெவ்வேறு காலகட்டங்களில் மக்களுக்கு நல்வழி காட்ட இறைவன் தனது தூதுவர்களை பூமிக்கு அனுப்பி வைக்கும் போது மற்ற நாடுகளை விட்டுவிட்டு ஏன் அவர்களை நமது நாட்டில் அவதரிக்க வைக்க வேண்டும்? நமது தாய் நாட்டிற்கு அந்த சிறப்பை இறைவன் தர வேண்டிய காரணம் என்ன? ஃபஸ்ட்டு கேரளான்ற ஒரு தேசம் இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன பேர்? பரசுராம தேசம். ஏன் அப்படி சொன்னாங்க? இலங்கை ராமராவண யுத்தத்துக்கு பின்னால் நெருப்பில் பற்றி எரிஞ்சிச்சு. அந்த நாட்டில் இருந்த எல்லா ஆம்பளைங்களும் செத்துப்பிட்டாங்க யுத்தத்தில், இன்க்ளூடிங் ராவணா, இந்திரஜித், கும்பகர்ணா எல்லோரும் செத்துப்பிட்டானுங்க. எல்லாம் லேடிஸ் தான் இருந்தாங்க. அங்கே நாடு பற்றி எரியுது. அவங்கெல்லாம் பரசுராமர்கிட்ட வர்றாங்க. பரசுராம சாமி எங்களை காப்பாற்று, எங்கள் நாடு பற்றி எரியுது, நாங்கள் எங்கே போவோன்னு. அவர் தன்னுடைய கோடலை எடுத்து வீசுகிறாரு. அப்போ சமுத்திரத்திலிருந்து ஒரு லேண்டு மேலே வருது. எங்கேருந்து வருது? மேங்களூர் இருக்கு இல்லையா, கொங்கன்னு அங்கேருந்து ஆரம்பித்து கேரளாவில் ஒரு பகுதி வரைக்கும் பூமியிலிருந்து மேலே வந்து இவர் அவங்களுக்கெல்லாம் சொல்கிறார், இந்த தேசத்தில் நீங்கள் இருந்துக்கோங்க, நான் உங்களுக்காக புதுசாக உருவாக்கியிருக்கேன்னு சொல்லி. ஸோ பரசுராம தேசம் என்பது இப்படி தான் வந்தது. ஸோ பரசுராமர் என்ன பண்ணார்? 18 விதமான தெய்வ சக்திகளை 18 க்ஷேத்திரங்களை ஆவாகனம் பண்ணார். சோழனிக்கரையில் ஒன்று, ஐயப்பசாமி ஒன்று, இப்படி 18 க்ஷேத்திரங்கள் இருக்குது. அங்கே 18 விதமான சக்திகள் ஆவாசனம் பண்ணார். இதுதான் பரசுராம தேசத்துடைய மகத்துவம். அண்டு இந்த பொம்பளைங்க தானே இருந்தாங்க இல்லையா, டோட்டலாக இருந்தாங்க இல்லையா. அது எப்போது? ராமாயண காலம் முடிஞ்சு துவாபர யுகம் வந்தபோது, கிருஷ்ணர் காலம் வந்தபோது. அப்போது அர்ஜுனன் இந்த அஜ்ஞாதவாச காலத்தில் 12 வருஷம் அங்கே இங்கே சுற்றிக்கினே இருக்காங்க இல்லையா. இப்போ அர்ஜுனன் கேரளாவுக்கு வரான். அப்போ தான் அவன் பார்க்குறான், எல்லாமே லேடிஸாக இருக்கிற ஒரு ஊர் அது. அதுக்கு என்ன பேர்? அல்லி ராஜ்யம். ஸோ அல்லி ராஜ்யம்னா என்ன? எல்லாம் லேடிஸாக இருப்பாங்க. ஸோ அங்கே இருந்த அந்த இவங்க இருக்காங்க இல்லையா, லேடிஸு, ஜென்ட்ஸ் வந்தாக்கா அவங்களெல்லாம் கொண்டு போய் ஜெயிலில் போட்டுருவாங்க. ஜென்ஸுக்கு ஆல்ரெடி கிடையாது, எல்லாம் பெண்கள் தான் அந்த நாட்டில். அர்ஜுனன் வரான். அப்போது நீங்கள்லாம் அல்லி அரசாணி மாலைன்னு சொல்லி தெருக்கூத்து நாடகம்லாம் படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த நாட்டில் இருந்த குவீன் ஒருத்தி இருக்கா இல்லையா, அவள் அர்ஜுனன்கிட்ட வழக்கம் போல் காதல் வந்துச்சு அவளுக்கு. இதெல்லாம் மகாபாரதத்தில் இருக்கிறது தான். அப்போது அந்த அல்லி ராஜ்யத்தில் ஒரு ரூல் போட்டாங்க, ஆம்பளைங்க வரலாம், ஆனால் இந்த நாட்டில் இருக்கிற சொத்தெல்லாம் பொம்பளைங்களுக்கு தான். யாரை கல்யாணம் பண்ணிக்கினாலையும் ஆம்பளைக்கு போகாது, பொட்டச்சிங்களுக்கு தான் வருவணும். இதுக்கு கேரளாவில் ரொம்ப வருஷம் இது இருந்தது. இதுக்கு என்ன பேருன்னா மருமக்கள் வழி மான்மியம். பெண்களுக்கு தான் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், ஆம்பளைங்களுக்கு கிடையாது. மருமக்கள் வழி மான்மியான்னு பேர் இதுக்கு. இப்படி தான் கேரளாவோட ஹிஸ்ட்ரி ஆரம்பித்தது. அண்ட் பெண்களுக்கு தான் அங்கே ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் எல்லாம் இருந்தது. அர்ஜுனனால் தான் ஆம்பளைங்களை போனால் போதுன்னு விட்டாங்க, இல்லைன்னா எல்லாருமே பெண்களாக இருந்து அல்லி ராஜ்யம் அது. இப்படி ஆரம்பித்தது மகாபாரத காலம்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் இப்போ கண்டெம்பரரி டைம்லாம் வந்துச்சு இல்லையா. அப்போ கேரளாவில் ஒரு சைடு அரப் கண்ட்ரிஸ்லேருந்தெல்லாம் இறங்கினாங்க. அவங்கெல்லாம் எங்கே? கேலிக்கட்டு, கண்ணனூர், தாலிப்பரம்பா, இதெல்லாம் அரப் நாட்டிலேருந்து வர்றவங்களுக்கு ரொம்ப கிட்ட இருந்துச்சு. இந்த போர்ச்சுகீஸு, டச்சு, ஃப்ரெஞ்சு, பிரிட்டிஷ் எல்லாங்கிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் இந்த பக்கம் இறங்கினாங்க. அதுதான் கோட்டயம், சங்கனாச்சேரி, செங்கனூர், பாலா, இதெல்லாம் கிறிஸ்டியன் டாமினேட்டட் பிளேசஸ். முஸ்லீம் டாமினேட்டட் பிளேஸ் மலபார் சைடு. இங்கே இதிலிருந்து திருநெல்வேலிக்கு அப்புறம் இருக்குது இல்லையா, திருவனந்தபுரம் அப்படின்னு சபரிமலைக்கு போகிற வழியில் அந்த புனலூர், வைக்கம் எல்லாங்குது இல்லையா, இங்கெல்லாம் முஸ்லீம்ஸ் இருந்தாங்க, இது ஹிந்துஸ் இருந்தாங்க. அப்போது ஆரம்பத்தில் அல்லி ராஜ்யம் 3ஆக பிரிந்து வெள்ளைக்காரங்கள்லாம் இருந்த இடம் கிறிஸ்டியன் டாமினேட்டட் ஆகி, மலபார்காரங்கள்லாம் குதிரை சப்ளை பண்ணிவிட்டு இங்கேருந்து எல்லாத்தையும் வாங்கின்னு போவாங்க இல்லையா, அந்த வியாபாரத்துக்கு வந்தவங்களுடைய இனக்கலப்பில் வந்தவங்க தான் மாப்பிள்ளை முஸ்லீம்ஸ். அதனால தான் இவங்கெல்லாம் வேலைக்கு போகிறதுக்கு கல்ஃப் கண்ட்ரிஸ் போவாங்க. ஏன்னா இவங்களுடைய ஜீன்ஸ் அங்கே இருக்குது அரப் கண்ட்ரியில்.
அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து போர்ச்சுகல்லாம் போவாங்க, கோவாவில் இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் ஃப்ரீ விசாலாம் உண்டு. ஏன்னா அங்கேருந்து வந்தவங்களுடைய ஆஃப்ஷூட்ஸ் இவங்கெல்லாம், இப்படிலாம் கணக்கு இருக்குது எல்லாத்துக்கும். ஸோ நம்ம ஊரில் இந்த நாயர் இங்கெல்லாம் இருந்து தான் ஆரம்பித்தாங்க இல்லையா. திருவாண்டரம், பொன்னூர், நான் சொல்கிற இடத்துலலாம் இருந்தாங்க. இப்படி 3 கேரளா பிரிஞ்சு ஒவ்வொரு பாப்புலேஷனும் இருக்கிறதுக்கும் மற்ற ஸ்டேட்டில் இல்லாத மாதிரி 14 கட்சி கூட்டணி வச்சு ஆட்சிக்கு தான் வர முடியுன்ற மாதிரி ஒரு நிர்பந்தம் வந்ததுக்கு இதுதான் காரணம். ஏன்னா பல விதமான இனப்பிரிவுகளை சேர்ந்தவங்கலாம் அங்கே இருக்காங்க. ஸோ இந்த பெண்களுக்கு ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்ன்றது ரொம்ப வருஷம் வரைக்கும் வந்துக்கிட்டே இருந்தது. அது நாளடைவில் இன்றைக்கி இருக்குது, ஆனால் பழைய மாதிரி எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் லேடிஸ்க்குங்கிற மாதிரி இல்லை. அதனால் மற்ற ஸ்டேட்டை விட கேரளாவில் நிறைய வந்து நகை போடணும். ஒரு பொண்ணை நீ கட்டி கொடுக்கணுன்னா 100 சவரன்லாம் ரொம்ப சாதாரணம் அந்த ஊரில். அவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய லேண்டில் தான் நீங்கள் போய் கல்யாணம் கட்டின்னு உட்காந்து இருக்கிறீங்க. அதனால் யூ வில் கெட் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அண்ட் அதர் திங்ஸ். இது கேரளாவுடைய பேசிக் ஹிஸ்ட்ரி. இப்படி தான் இதெல்லாம் ஆரம்பித்ததுங்கிற மாதிரி. நீங்கள் கேரளா இல்லைப்பா எல்லாம் டிஸ்டிங்க்டாக நான் சொல்கிற மாதிரியெல்லாம் இருக்கும். இந்த 18 கோயில் பரசுராமர் பண்ணது. அதனால் கேரளாவில் தெய்வபக்தி எல்லா இடத்துலையும் ஒழுங்காக இருக்கிறதுக்கும், அந்த தண்ணி கஷ்டம்லாம் இல்லாமல் ஜனங்கள்லாம் போய் டெய்லி ஆற்றுல குளித்து ஒரு சந்தனம் போட்டு வச்சுக்கிட்டு தலையெல்லாம் நல்லா குளித்து சுத்தபத்தமாக வர்றதுக்கும், ஒரு டம்ளர்லேயோ கிண்ணத்துலேயோ எண்ணெய் எடுத்துன்னு அந்த கோயில் வாசலில் போய் வச்சிடணும். இந்த அளவுக்கு ஒரு டிசிப்ளினான ஒரு சிஸ்டம் கேரளாவில் இப்படி தான் வந்தது. ஆரம்ப காலத்துலேருந்து கரெக்டாக வந்தது. அண்டு பரசுராமர் அங்கே தான் இருக்கார். கேரளா ஒட்டி மகேந்திரகிரின்னு ஒரு இடம் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டினுடைய எல்லை நாகர்கோவில் கன்னியாகுமரியிலேயே அந்த இடத்துல இருக்குது. திருக்கணங்குடின்னு வாங்க, அந்த இடத்துல மகேந்திரகிரியில் பரசுராமன் இன்றைக்கி இருக்கார், தவத்தில் இருக்கிறார். ஆஞ்சநேயர் இன்றைக்கி இருக்கார், தவத்தில் இருக்கார். ஸோ கேரளாவினுடைய டிஸ்டிங்க்ட் டிஃப்ரென்ஸ் இப்படி தான் வந்தது. அடுத்த கேள்வி என்ன அதுலையே? எல்லா இறைவ தூதுவர்களும் நம்ம நாட்டில் தூதுவர்கள். நீங்கள் இன்றைக்கி உலகத்தில் பார்த்தீங்கன்னா 198 தேசம் இருக்குது. 200க்கு 2 தான் கம்மி. அதுக்கு முன்னாலெல்லாம் நீ நாடகம்லாம் பார்த்தீங்கன்னா 56 தேச ராஜாக்கள்னு வரும். 56 நாடு தான் உலகத்தில் இருந்துச்சு. இன்றைக்கி தான் அது 200 ஆகிப்போச்சு. இந்த 56 தேசம் எங்கே இருந்தது மேக்சிமம்னு சொன்னால் நம்முடைய இந்தியாவுக்குள்ளே தான் இருந்தது. மத்திய தேசம் அப்படின்னா மத்திய பிரதேஷ், கலிங்கம் அப்படின்னா ஒரிசா, அதுக்கப்புறம் ராஜஸ்தான்னா ராஜபுத்தர்கள் இருக்கக்கூடிய இடம், பஞ்சாப் இருக்கிற இடம் பஞ்சாபு. இந்த மாதிரி சுற்றி வளைச்சி நம்ம இதில் இங்கே சேர சோழ பாண்டிய நாடு எல்லாமே அதில் வரும். கொஞ்சம்தான் வெளியே இருந்தது. அது வந்து ஈரான் நாட்டிலிருந்து வந்தவன் தான் மகாபாரதத்தில் இருக்கிற சல்லியன். காந்தஹார் இல்லையா, ஆப்கானிஸ்தான், அங்கேருந்து வந்தவன் தான் காந்தாரி. ஒரே ஒரு ஆள் கிரேக்க நாட்டிலேருந்து வந்தான். அவனை தான் கூட்டின்னு வந்து கிரேக்க யவனன் இவனை அழிக்கிறதுக்காக, கிருஷ்ணனை அழிக்கிறதுக்காக ஜராசந்தன் கூட்டின்னு வந்தான். ஸோ வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்தவங்க ரொம்ப கம்மி. அந்த கொஞ்சம்தான் வெளிநாடு எல்லாருக்கும் தெரிஞ்சது. இந்த ராஜசூய யாகத்துக்காக அர்ஜுனன் கிருஷ்ணனும் ஒரு நீராவி கப்பல் மாதிரி, செம்பிளன்ஸ் ஆஃப் ஏ நீராவி கப்பலில் இங்கேருந்து யூரோப் வழியாக அவங்க அமெரிக்காவுக்கு போயிருக்காங்க. யூரோப்பில் இருந்த ஜனங்கள்லாம் ப்ளூ ஐஸோடு இருந்தாங்க. ஸோ இவங்க அவங்கள பார்த்துட்டு இவங்கெல்லாம் ப்ளூ ஐடு மங்கீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. யூரோப்பியன்ஸை பார்த்து நீலக்கண்ணுள்ள குரங்குங்கன்னு சொல்லியிருக்காங்க. அங்கேருந்து போய் தான் நான் சொன்ன ஒலிம்பி கதை, பாதாள லோகம் அதுங்கிற மாதிரி. அது பாதாள லோகம் எப்படி ஆக முடியும்னா, திருவிக்கிரம அவதாரம் எடுத்து சாமி வந்து 3 அடி கேட்குறாரு. ஒரு அடியில் மண் இழந்துட்டார், ஒரு அடியில் மண் இழந்துட்டார். 3வது அடி எங்கன்னு கேட்குறாரு. இவன் குனிஞ்சி என் தலைமையில் வையின்றான். அவன் தலைமையில் வைக்கிறாரு, பலி சக்கரவர்த்தி தலைமையில். சொல்கிறாரு, நீ பிரகலாதனுடைய கொள்ளு 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 பேர, அதனால் நான் உன்னை அழிய விடக்கூடாதுன்னு தான் இந்த கபட நாடகம் ஆடினேன். நான் வந்து இந்திர பதவி தானே நீ கேட்டு இந்த யாகத்தை பண்ணேன். அடுத்த யுகத்தில் உனக்கு இந்திர பதவி கிடைக்கும். அது வரைக்கும் நீ பாதாள லோகத்துக்கு சக்கரவர்த்தியாக ஆயிடுன்னு சொல்லிட்டாரு. ஸோ இன்றைக்கு வரைக்கும் அமெரிக்காவில் பாதாள லோகத்தில் பலி சக்கரவர்த்தியினுடைய அந்த ஸ்பிரிட்டு ஏதோ ஒரு உடம்புல, அது பில்கேட்டாக இருக்கலாம், இல்லை அவனோட பணக்காரன் ஒருத்தன் வந்திருக்கான், இப்போ எலான் மஸ்காக இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். அமெரிக்காவில் இருக்குது அந்த ஆத்மா. ஏன்னா அப்போது வரம் கொடுத்தாரு, அங்கே சக்கரவர்த்தியாக இருந்துக்கிட்டு அடுத்த யுகத்தில் உனக்கு இந்திர பதவி கிடைக்கும்னு சொல்லிட்டு. இப்படி 56 நாடுகள் தான் இருந்தது உலகத்தில். அது அப்படியே மாறி மாறி இன்றைக்கி வந்து 198 நாடுகள் இந்த உலகத்தில் வந்திருக்கு. எல்லாம் அழிய போகுது.
உலகத்தில் எவ்வளவோ மாற்றங்கள் பூகோள ரீதியாக ஜியாகிரபிக்கல் சேஞ்சஸ்ன்றாங்களே அதெல்லாம் வரப்போகுது. இந்தியா வந்து ஒரு ஷார்ட் டைம் மேபி ஆஃப்டர் 6 years வந்து பவர்ஃபுல் கண்ட்ரியாக மாறிடும். எல்லா வகையிலையும் பவர்ஃபுல் கண்ட்ரி ஆகிடும். அண்டு ரஷ்யாவில் இருக்கிறவங்க நிறைய பேர் நம்முடைய ஓல்டு ரிலிஜன் இருக்கு இல்லையா, சனாதன மதம்ன்றீங்க இல்லையா, இதை தழுவ ஆரம்பிச்சிடுவாங்க. தே வில் அடாப்ட் டு அவர் கல்ச்சர் அண்ட் அவர் ரிலிஜன் அண்ட் அதர் திங்ஸ். இதெல்லாம் நடக்கிற போது உனக்கு புரியும் என்னெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குன்னு. இட் ஹஸ் ஆல்ரெடி ஸ்டார்டட் வித் தி ரஷ்யா உக்ரைன் வார். இட் ஆல்ரெடி ஸ்டார்டட் வித் தி இஸ்ரேல் அண்ட் ஹமாஸ் அவங்களுடைய யுத்தங்கள். இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு தான் புரியல. நீ பார்த்துன்னே வா, இதெல்லாம் நடக்கும். நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் நடக்கும். உலகம் வந்து நிறைய சேஞ்சஸ் எல்லாம் வரப்போகுது. நிறைய பேர் சாக போகிறானுங்க. அண்டு இயற்கையினுடைய கிளமிட்டிஸ் ஒரு பக்கம் இருக்கும். பஞ்சபூதங்களும் சீற்றத்தை காட்டும். யுத்தங்களாலும் எல்லாத்தாலையும் உலகம் மாறி ரொம்ப கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. அவங்கள வச்சுக்கிட்டு ஒரு புதிய உலகம் வருது. நீங்கள் நினைக்கிற மாதிரி சத்தியுகம்ன்றது இன்னும் ஆயிரக்கணக்கான வருஷம்லாம் இல்லை. கலியுகம் முடிஞ்சு போச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் அட் த ஃபேக் எண்டில் இருக்குது. ஒரு யுகம்னாக்கா 5000 சில்லற வருஷம்தான். கலியுகம் 5030 5080 வருஷமும் ஆகிப்போச்சு. இப்போ அதுக்கு முன்னாலே இருந்தது வந்து டபுள். கிருஷ்ணர் இருந்த துவாபர யுகம் 10,000, ராமர் இருந்த திருப்பதியம் 20,000, சத்தியுகம் 40,000 வருஷம். 40 + 20 + 10 + 5 75,000 வருஷம் சேர்ந்தால் ஒரு சத்தியுகம். இப்படி தான் இந்த உலகம் சக்கரம் மாதிரி மேலே கீழே கீழே மேலே போயிட்டே வந்துக்கிட்டு இருக்குது. கூடிய சீக்கிரம் இந்த மாற்றங்கள் வர்றபோது இப்போ நம்ம பேசுகிறதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கான எல்லா வேலையும் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த உலகம் அப்படியே இருக்க போகிறதில்ல, எல்லாம் மாறி தான் தீரும். நீ கடவுள் கீழே கும்பிட்டுன்னு ஒழுங்காக இருந்தியானா உருப்பிட்டுருவேன். இல்லைன்னா நீ கூட அந்த வழியை போகிற பாப்புலேஷனில் ஒரு ஆள். உனக்கு அதில் டவுட்டே தேவையில்லை. ஓம் ஜெய் சிவ சங்கரரே சுவாமி ஜகத் பரிபாலகரே ஆதி சங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே. ஓம் ஜெய் சிவ சங்கரரே. அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவ சங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி, கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய் சிவ சங்கரரே. ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி, அற்புத அருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி. ஓம் ஜெய் சிவ சங்கரரே. நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய் சிவ சங்கரரே. शङ्करं शिवशङ्करं 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 शङ्करं
शङ्करं शिवशङ्करं 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 शङ्करं शिवशङ्करम् அன்பென்னும் நதி தன்னில் ஆழ்வேனோ ஐயனே உன் நினைவில் அமிழேனோ அன்பெனும் நதி தன்னில் ஆழ்வேனோ இன்ப நிலை தன்னில் கூடேனோ இன்ப நிலை தன்னில் கூடேனோ என் இதயத்தில் உனை கண்டு ஆடேனோ அன்பெனும் நதி தன்னில் ஆழ்வேனோ கண்ணீரால் பதம் கழுவேனோ கனித்தமிழால் பூஜை புரிவேனோ தன்னிலை மறந்துன்னை தழுவேனோ தஞ்சம் தஞ்சம் என நான் கதறேனோ அன்பெனும் நதி தன்னில் ஆழ்வேனோ பாக்களை பூக்கள் என சொறிவேனோ என்னை பாதத்தில் காணிக்கை தருவேனோ காக்கும் கடவுள் உன்னை அறிவேனோ கண்ணா 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 என நான் கதறேனோ அன்பெனும் நதி தன்னில் ஆழ்வேனோ என் ஐயனே உன் நினைவில் அமிழேனோ அன்பெனும் நதி தன்னில் சம்ரக்ஷணா என்னும் சபைதனிலே வீற்றிருக்கும் சத்குருவே சமத்துவமே நிலவுகின்ற சங்கரனின் பிருந்தாவனமே சரணம் அபயம் ஐஸ்வர்யம் பகவான் பாபா அனுக்கிரகம் தன்னை தானே உணர்வதுதானே பிறந்ததன் நோக்கம் என்று அறிவாயே தன்னலமின்றி வாழ்ந்திடத்தானே பூமியிலே ஜனித்தோம் தெளிவாக மலர்பதம் பணிந்திடவே மார்க்கமுண்டு மனதில் நினைத்திடவே மோட்சமுண்டு சரணம் அபயம் ஐஸ்வர்யம் பகவான் பாபா அனுக்கிரகம் கடவுள் மாமா என்றழைத்தாலே கண்முன் தோன்றும் அற்புத ரூபம் கருணை பொங்கும் காருண்யமூர்த்தி பகவான் பாபா பதம் பணிவோமே ஆனந்த நடம் புரியும் அருட்கடலே ஆதி அந்தம் எல்லா பரம்பொருளே சரணம் அபயம் ஐஸ்வர்யம் பகவான் பாபா அனுக்கிரகம் சம்ரக்ஷணா என்னும் சபைதனிலே வீற்றிருக்கும் சத்குருவே. அமைதி தேடும் உலகினிலே ஆண்டவனின் வீதி உலா
வீதி உலா வருகுது பார் தெய்வலோக ராஜநிலா. ராஜநிலா வரும் வழியில் போலிகளின் மூடுவிழா. மூடுவிழா மேடையிலும் ஜோதி இவன் திறப்பு விழா. திறப்பு விழா வைபவம் தான் ஜெகம் முழுதும் சிறப்பு விழா. சிறப்பு விழா நடப்பதற்கு ஜீவகலை தொடக்க விழா. தொடக்க விழா வசந்த விழா. சுழுமுனையின் நடன விழா. நடன விழா நாயகனின் ஞான சபை சம்ரக்ஷணா. சம்ரக்ஷணா வந்து விட்டால் தாய்மடியில் மழலை விழா. மழலை விழா மகிழ்ச்சியில் தான் மனம் பரப்பும் தெய்வ விழா. தெய்வ விழா ரகசியங்கள் சேர்ந்திசைக்கும் மனித விழா. தெய்வ விழா ரகசியங்கள் சேர்ந்திசைக்கும் மனித விழா. மனித விழா நாடகத்தின் மாண்பு விழா. வாசி விழா. வாசி விழா முழங்கிவிட்டால் தேசமெங்கும் நேச விழா. நேச விழா நிதி வழங்கும் மௌன விழா. மௌன விழா மகத்துவமே ஈசனிவன் ஆசி விழா. மௌன விழா மகத்துவமே ஈசனிவன் ஆசி விழா. ஆசி விழா அனுபவம் தான் அனைவருக்கும் அமைதி விழா. ஆசி விழா அனுபவம் தான் அனைவருக்கும் அமைதி விழா. அமைதி தேடும் உலகினிலே ஆண்டவனின் வீதி உலா. வீதி உலா வருகுது பார் தெய்வலோக ராஜநிலா. ஒன்றுமில்லாத வாழ்வில் நாம் ஓடோடி அலைகின்றோம். இதைவிட ஒன்றுமில்லை என்றறிந்தும் இதை நாம் உணர மறுக்கின்றோம். உனதென்றும் எனதென்றும் நாம் உரிமையில் கழிக்கின்றோம். ஒன்றுக்கும் உதவாத உறவுகளில் நாம் ஊறி திளைக்கின்றோம். பணம் புகழ் பெரிதென்று நாம் பரிதவி தழுகின்றோம். ஒரு பதவி கிடைக்கவென்று நாம் பகட்டாய் திரிகின்றோம். தனக்கென்று எதுவும் இல்லை, இவர் நமக்கென்று உலகில் வந்தார். கலியுக சம்ரக்ஷணமே இவர் தம் காலடி பணிந்திடுவோம். குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா. குறை ஒன்றும் இல்லை கண்ணா. குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.